வெல்கம் டு என் சமையலறையில். நான் இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி பீஸாவுக்கு தேவையான பொருட்கள் வீட்டிலே எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு pizzaherbs, அதாவது திருநீற்று பச்சை ப்ளஸ் ஓமவல்லி இலை, அது ரெண்டும் சேர்ந்தது தான் pizzaherbs. மெயின் இன்க்ரீடியண்ட் இதுதான். இது ரெண்டு இலையும் நான் பறித்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வெயிலில் ஒரு 1 வீக் காய வச்சு நம்ம மிக்சியில் அடித்தோம்னா நமக்கு வந்து pizzaherbs ரெடி ஆகிடும். கூட பெப்பர், கார்லிக்கை வந்து நம்ம வந்து அடிச்சுட்டு காய வச்சு பொடி பண்ணி அதையும் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேசில் ப்ளஸ் ஒரிகனோ இது ரெண்டு மட்டும்தான் நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி காய வச்சு பொடி பண்ணது. அண்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, ரெட் சில்லியை நல்லா காய வச்சுட்டு அதை மிக்சியில் ரிவர்ஸ் பல்ஸில் நம்ம வந்து அடித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். தேர்ட், மொசரல்லா சீஸ் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பன்னீர் ரெடி பண்ணணும். பன்னீர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது ரசகுல்லா ரெசிபி வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அந்த பன்னீரை எடுத்து நம்ம ஹாட் வாட்டரில் நம்ம வந்து அதில் இருக்க க்ரீம் போகிற அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் ப்ரெஸ் பண்ணி எடுத்து திரும்ப அதே ப்ராசஸை வந்து ஒரு 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஹாட் வாட்டரில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம சேர்த்து பண்ணும்போது நமக்கு அந்த சீஸில் வந்து சால்ட் வந்துடும். இதே ப்ராசஸை வந்து ஒரு 5-6 டைம்ஸ் வந்து திரும்ப செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த சாஃப்டான பன்னீர் வந்து ஹார்டாக மாறிடும். ஹார்டான நமக்கு வந்து செடார் சீஸாக மாறிடும். இந்த செடார் சீஸை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் 4 to 5 hours வச்சுருந்து அதுக்கு பிறகு நம்ம எடுத்து பீட்ரூட் துருவல் எடுத்து துருவணும் அப்படின்னா நமக்கு வந்து மொசரல்லா சீஸ் ரெடி ஆகிடும். நான் ஒரு 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இதை எடுத்து இப்போ நம்ம வந்து பீட்ரூட் துருவலில் வந்து நம்ம திருவலாம். இல்லது நம்ம வந்து வெஜிடபிள் கட்டர் எதுவும் வச்சுருந்தோன்னா அதுலேயும் கூட நம்ம இதை வச்சு அதே சேஃபுக்கு நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம். இப்போ வீட்டிலையே நம்ம வந்து அருமையான மொசரல்லா சீஸ் ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி நல்லா வந்து ரப்பர் மாதிரி வருதா அப்படிங்கிறதுக்கு செக் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், கடையில் வாங்குறது மாதிரியே எவ்வளவு நூல் நூலாக வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம்.
ஃபோர்த்து வந்து பிஸாவுக்கு சாஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த 4 தக்காளியை வந்து நல்லா வெந்நீரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தோல் நல்லா மெலிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி சாஸ் பேனை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 5 கார்லிக் க்ளவுஸை நல்ல சின்ன பீஸாக கட் பண்ணி ஆயிலில் ஆட் பண்ணிடலாம். அது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ நம்ம வந்து வேக வச்ச தக்காளியை மிக்சியில் அடிச்சுட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் விதைகள் அந்த தக்காளியில் உள்ள இதெல்லாம் எதுவும் அடிபடாமல் இருக்கும். அது இருந்ததுன்னா இதில் நமக்கு வந்துடும். அதனால் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பண்ணதை நம்ம வந்து கார்லிக்கோட ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக்கோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டதும் அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் சால்ட்டு, ஹெர்ப்ஸ் அதாவது பிஸா ஹெர்ப்ஸ் நம்ம ரெடி பண்ணோம்ல அதில் ஒரு 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸில் ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். லாஸ்ட்டாக நல்லா கொதி வந்ததும் இதில் ஒரு 1/2 லெமன் ஜூஸை ஆட் பண்ணிடலாம். இல்லைனா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணால் நமக்கு வந்து பிஸா சாஸ் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பழமை மறவாத புதுமையுடன் அனுபவ பகிர்வு.